வணக்கம் வாரியர்ஸ், ஐ எம் மேத்தமெட்டிக்கல் ட்ரேடர். மார்க்கெட் என்ன மாதிரியான ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி மார்க்கெட் மண்டே மூவ் பண்ண போகிறாங்க, யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் டெய்லி நம்ம சொல்கிறது தான். ஃபஸ்ட்டு டேயோட லிக்விடிட்டி ஏரியா நோட் பண்ணிக்கிறோம். டே கேண்டலில் பையர் லிக்விடிட்டி அண்ட் செல்லர் லிக்விடிட்டி நோட் பண்ணிக்கிறோம். வீக், ஸோ வீக்கோட பையர் அண்ட் செல்லர் லிக்விடிட்டி நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, நோட் பண்ணிட்டோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, ஒரு வாரத்தோட சராசரி ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பைரி மாற்றுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500லேருந்து 600 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அவ்வளோதான் மூமெண்டம் இருக்கும், ஹை டு லோ இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 1000லேருந்து 1100 இந்த அளவுக்கு தான் மொமெண்டம் இருக்கும், ஹை டு லோ. ஒரு வாரம் அப்படின்றது ஞாயிறுலேருந்து வெள்ளிக்கிழமை, திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். ஆனால் இந்த எக்ஸ்பைரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நிஃப்டி 600லேருந்து 800 பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 1000லேருந்து 1600 வரைக்கும் மூவ் பண்ணுறாங்க. இது இப்போ தற்சமயத்தோட டேட்டா தான். ஆனால் ப்ரீவியஸ் டேட்டா 600 தான், 500 to 600 தான் நிஃப்டி இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 750 பாயிண்ட் வச்சுக்கோங்க, 750 பாயிண்ட் வரைக்கும் மூவ் பண்ணுறாங்க. இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும் ஒரு வாரத்துக்கு. இது சப்ஸ்கிரைப்கான கேள்வி, அது பதிலாக சொல்லிட்டேன், எப்படி ரேஞ்ச் பார்க்கணும், வீக்கோட ரேஞ்ச் பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி, ஓகே. இது மண்டேக்கு மட்டும்தான் இப்போ இந்த இது நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன் மண்டே அப்புறம் நியூ ரேஞ்சு கிரியேட் ஆகும். ஓகேவா? இப்போ இது மண்டேக்கான ரேஞ்சு வீக் டு ஹை லோ மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் மார்க்கிங்க்கு நான் 50 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருக்கோன்னா மண்டே வரைக்கும், மண்டேக்கு அப்புறம் ரேஞ்ச் கிடைக்குதான்னு பார்க்கலாம், நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மண்டே வரைக்கும் நீங்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டேவோட லிக்விடிட்டியும் வீக்கோட லிக்விடிட்டி மட்டும் நோட் பண்ணி பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டேவோட லிக்விடிட்டி பை இது செல்லரோட லிக்விடிட்டி. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் வீக், ஸோ வீக்கோட லிக்விடிட்டி இது. ஸோ இது என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இந்த வாரத்துக்கு 1400 வரை கொடுத்துருக்கு. ஸோ சேஞ்சஸ் இருக்குது, முன்னாடி இது சேஞ்ச் இல்லை. ஆனால் இப்போ 800 வரைக்கும், 500 to 600 வரைக்கும், 1600 to 600 வரைக்கும் மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்க. அது இயல்பாகவே நடக்குது. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி மாற்றினதுக்கப்புறம், நான் சொல்கிறது எக்ஸ்பைரி சேஞ்சஸ்க்கு அப்புறம் நடக்கிற விஷயத்த சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் லிக்விடிட்டி ரேஞ்சு தான். மார்க்கெட் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குன்னா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் கண்டிப்பாக உதாரணத்துக்கு இந்த லெவலில் சப்போர்ட் அடிச்சிச்சு அப்படின்னா, இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிச்சு மண்டே அப்படின்னா, இதை நான் வேறு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன். ரீடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா கம்பல்சரி மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, வாங்க. நிஃப்டியோட ரேஞ்ச் இருக்குது, லிக்விடிட்டியில் மார்க் பண்ணிட்டோம். சரி, ரேஞ்ச் என்னன்னு பார்த்தலாம். 23,206 23,206 R1 R2 23,306 R2 22,700 இது S1 22,594 இது S2. ஓகே, மார்க்கெட் இப்பயும் வைட் ரேஞ்ச் தான் இருக்குது. மார்க்கெட் நிச்சயமாக ஏதோ ஒரு சைடு பிரேக் அவுட் ஆகணும். அது அப்பர் சைடா இல்லை டவுன் சைடான்னு தெரில. அப்பர் சைடு அப்படின்னா மார்க்கெட்
வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடாக இருந்ததுன்னா மார்க்கெட் நிச்சயமாக கீழே பயங்கர ஃபால் ஆகும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் மார்க்கெட் வந்து ஓவர்வியூன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகணும், மார்க்கெட் இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆனால் ஆகலாம், இல்லைனா இதையும் பிரேக் பண்ணி 18,000 போயிடும். நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்த ஓவர்வியூவில் நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. புதுசாக வந்திருக்க வாரியர்ஸ் ஓவர்வியூன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பட்ஜெட்டுக்கு அப்புறம் மேலே போகுமா அப்படின்ட்டு. ஸோ நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. நம்ம எதிரான வீடியோ போடல, உண்மையாக என்ன லெவலில் போட்டிருக்கோம் அதுபடி தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்க்குறோம். ஸோ மேத்தமெட்டிக்காக தான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம் வீடியோவை, மார்க்கெட்டை மேத்தமெட்டிக்காக தான் அப்ரோச் பண்ணுறோம். ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன மாதிரி ப்ராபபிலிட்டி இருக்கலாம்? மார்க்கெட் எக்ஸாக்டாக வந்து ரீட்ரேஸ்மெண்ட் தான் ஆயிருக்கு. ஓகேவா, நம்ம ஆல்ரெடி நோட் பண்ண இடம் தான். இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக வந்து கோல்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகலாம். ஓகேவா, ஒன்று இதை பிரேக் அவுட் பண்ணி அகைன் மேலே போகலாம், ஆனால் அதற்கு வாய்ப்பு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா மார்க்கெட் வால்டைல் ஆகலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இது வால்டைலைசேஷன், கண்டிப்பாக வால்டைல் ஆகிடும். இல்லை மொமெண்டம் கொடுக்குறாங்க புட்டில், அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் நிச்சயமாக இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிடும். அகைன் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு பிரகாசமாக இருக்க வாய்ப்பு பார்க்கலாம். இது இப்போ இப்படி தான் இருக்க போகுது. ஆனால் ஐவி என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஐவியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் சைடு, கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13 தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கால் சைடில் மார்க்கெட்டில் ஆர்வமே இல்லாததை காட்டுது. இப்போ இந்த ப்ரைஸ் நேற்று நடந்த, அதாவது நமக்கு 14ஆம் தேதி நடந்த ப்ரைஸ் அப்புக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா, மேலே போனதுக்கு ரீசன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே காரணம் மட்டும்தான். அதில் என்னென்னா லோ, ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் இருந்திருக்கு. இந்த சேனல் பயங்கர சப்போர்ட்டு, 3 டைம்ஸ் மார்க்கெட் இங்கே சப்போர்ட் ஆகி மேலே போயிருக்கு. அதாவது மார்க்கெட் இறங்கினதுக்கப்புறம் 3 டைம் சப்போர்ட் ஆகி மேலே போயிருக்கு. அப்படி இருந்தும் வந்து ஐவி கால் சேல் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன், மண்டே மார்க்கெட் ஓப்பனில் கால் சேலில் வந்து ஐவி அதிகமாகுதுன்னா, ரைஸ் ஆகுதுன்னா நிச்சயமாக அது அப்டெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஆனால் மார்க்கெட் தற்சமயம் சார்ட் ப்ராபபிலிட்டி அப்படின்னா புட் சைடு தான் ஐவி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 14 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காங்க. இந்த மணியில் 15 இருக்குது, இதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ டோட்டலாகவே மார்க்கெட்டில் கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சைடுவேஸ்க்கான வாய்ப்பு ஒரு 50% இருக்குது, டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு 50% இருக்குது, அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தது அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் ஆகுங்க. நான் எப்படி சொல்கிறேன், ஒரு லைனை வரைங்க, நம்ம கொடுக்குற லைன்ஸ் அந்த மேஜிக் லைனை வரைஞ்சி பார்த்துட்டு மார்க்கெட் இங்கே வரும்பொழுது என்ன மாதிரி ப்ரீமியம் கொடுக்குது, எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம சொல்கிறது வந்து குறைந்தது 3 மாதம்லேருந்து 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்கில் பெரிய ரெவல்யூஷனை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸ் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் என்ற உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்குது, பார்க்கலாம். உங்களோட ஆதரவை பொறுத்து எல்லாமே நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோ கொடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க.